பிரபலமான கிராமிய இசை நிகழ்வு வில்லுப்பாட்டு அல்லது வில்லடிச்சாம் பாட்டு. வில்லுப்பாட்டு என்பது இசை வாயிலாக கதையை கூற அன்று பயன்படுத்தியது. இதை பெரும்பாலான தமிழ்நாடு, கேரளா மற்றும் ஸ்ரீலங்காவில் உள்ள பண்டைய மக்கள் வில்லு என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி பாடினர். அந்த பழமையான கடைசி இசையை நாம் நமது தலைமுறையினருக்கு காட்டிக் கொடுப்பது முக்கியம். இன்று நாம் கூறப்போகும் அந்த வேதாகமம் செய்தி இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாடுகளிலே சம்பவித்தது. நாம் அதை அறிய வேண்டாமா? அதை நாம் அபாசிய திருச்சபையில் நமது வில்லிசை குழுவினர் வில்லிசை வாயிலாக நாம் நமது மேடையை கேட்கப் போகிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளை கொடுத்திருக்கின்றார். கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை தகுதியோடு, கடமை உணர்வோடு, அர்ப்பணிப்போடு செய்யக்கூடியவர்களை தான் இந்த சமூகம் நல்ல தலைவர்களாக அங்கீகரிக்கின்றது. இந்த நோக்கத்திலே செய்தி பாழாய் போன தலைவர்கள் மத்தியில் தன்னுடைய இடங்களுக்காக பதவியை இழந்தாலும் பரவாயில்லை, உயிர் போனாலும் கவலை இல்லை என்று தன்னையே அர்ப்பணித்த தகுதியான தலைவிதான் எஸ்தர் என்னும் பேரரசி. பாடப் போகின்றோம். வில்லினை குட்டி எத்தியோப்பியா தேசம் வரை உள்ள 127 நாடுகளையும் அரண்மனையில் ஆட்சி செய்து வந்தார் அகாஸ்வேரு. 127 நாடுகளா? இன்னைக்கு ஒரு நாளையே சமாளிக்க முடியல. எப்படியாவது 127 நாடுகள் அரசாட்சி செய்தார். அவருடைய ராஜ்யபாரத்தை அலங்கரித்து வந்தாள் பட்டத்து ராணி அரசி.
ராஜா தன் ராஜ்யத்தின் மகிமையை எல்லாருக்கும் காண்பிக்கும்படியாக மகாபெரிய விருந்தை ஏற்படுத்தினான். ஆமையா, விருந்தினால் இருந்து அப்படி ஒரு விருந்து, ராஜ விருந்து. விருந்தின் முடிவு நாளன்று ராஜா திராட்சரசம் குடித்து களைப்பாய் இருக்கும்போது அதுபோது மகா ரூபவதியாயிருந்த தன்னுடைய மனைவியை அழகை எல்லாரும் கண்டுகளிக்கும்படி ராஜவஸ்திரம் தரித்தவளாக வசதியை அழைத்து வர பிரபுக்கள் திட்டங்களை விடுகின்றார். ஐயோ பிரபுக்களே, நீங்கள் அனைவரும் சென்று மகா ரூபவதியான என் மனைவியை அனைவரும் காணும்படி அழைத்து வாருங்கள். உத்தரவு மகாராஜா. ராஜாத்தியே, ராஜா நாட்டிக் கொண்டிருக்கும் இருந்து ராஜா வசனம் தரித்தவர்களாக அவர்களை அழைக்கிறவர் ராஜா கட்டளை பிடித்திருக்கிறார். என்ன, அனைவரும் பார்த்து ரசிக்கும்படி நான் வர வேண்டுமா? வர முடியாது என்று சொல்லுங்கள். போங்கள். ராஜா கோபப்படாரோ? கோபப்பட்டாங்க, கல்வி வள்ளி வர முடியாது என்று சொல்லுங்கள். சாபாஸ், சரியான போட்டி. அழைத்து சென்ற பிரதானிகளிடம் வர முடியாது என்று திட்டவட்டமாக கூறிவிட்டாள். இதை அறிந்த ராஜா மூர்க்கவரை உண்டவனாய் உள்ளதாக மாறினார். பிரபுக்களை அழைத்து இதற்கு என்ன செய்யலாம் என்று ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினான். ஆமையா, வர்த்தமேசி மாநாடு நடத்தினார். பிரபுக்களே, நான் அழைத்த போது ராணி வராமல் என்னுடைய கட்டளையை மீறிவிட்டார். சரி, இதற்கு நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீர்கள்? என்னையா என்ன நினைக்கிறீங்க? ராஜாவின் பேச்சை கேட்க வேண்டும் சொல்லி 127 நாடுகளில் காட்டுக்கு போன பரவும் அங்குள்ள ஸ்திரீகளும் தங்கள் புருஷர்களை அறியாமல் அப்பமே இருப்பார்கள். ஏற்கனவே நம்ம சொல்றது ஒருத்தையும் கேட்க மாட்டா. எனக்கு ஒரு யோசனை. பந்தியை ராணி என்ற பதவியிலிருந்து நீக்கிவிட்டு நமக்கு அழகான குணமுள்ள ஒரு ராணியை நியமித்தாலும். சரி, இது நல்ல யோசனையாக தோன்றுகிறது. ஆஹா ஆஹா, சூப்பர் ஐடியா. ராஜ கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போன காரணத்தினால் வஸ்தி ராஜத்தி என்கிற மென்மையை இழந்து போனாள். அடாடாடா. அவளுக்கு பதில் அழகான இளம் ஒருத்தி பட்டத்து ராணியாக ராஜாவுக்காக தேடத் தொடங்கினார்கள். அருமை அருமை. இந்த சூழ்நிலையில் தான் சரி, பென்னியமின் கோத்திரத்தால் பிறந்த மகன் பென்னியமின் கோத்திரத்தால் பிறந்த மகன் எதிலும் பெற்றெடுத்த மோதேகாய் இவர் கொடுத்தவன்ற அரண்மனையின் வாயில் காவலன். இவர் கொடுத்தவன்ற அரண்மனையின் வாயில் காவலன். அந்த பெருராஜாவுக்கு எத்தனை ராணியக, வேகமாக ஓடி வருகின்றான். தன்னுடைய வளர்ப்பு முறை எஸ்தரை அழைத்து ராஜசமூகத்தை அடைகின்றான். ஆமா, அங்கே சூசான் அரண்மனையை அடைந்து அண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம். வளர்ப்பு மகள் சொல்ல அப்படின்னா என்னது? தம்பி, குழந்தைகளுக்கு சித்தப்பாங்க போனாய் யாரு? எஸ்தர். சரி, சின்ன வயசுலயே அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிட்டதுனால சின்ன வயசுலயே ஒரு அனாதை பிள்ளை ஆயிட்டான். சரி. அவளை முதலை எடுத்து நீ உன்னுடைய மகளை வளர்க்கவே இல்லையா? நீ உன்னுடைய மகளை வளர்க்கவே ஆமா அண்ணே, ஆமா. அதே மாதிரி தன்னுடைய சொந்த மகளா நினைச்சு வளர்ப்பேன். இதுதான் வளர்ப்பு மகள். ஓகேயா? ஐயோ, நான் பெரிய சம்பவம் தான் நினைச்சேன். ஐயோ ஐயோ, சரி சரி விடுங்க, மேல சொல்லுங்க. தன்னுடைய வளர்ப்பு மகளை எஸ்தரை அழைத்து புருஷான அரண்மனை அடைகின்றான். சரி, அங்கு ராணி பதவிக்கு தேர்வுக்கு கலந்து கொள்கின்ற பெண்களை பாதுகாக்கின்ற ஏகாயின் வசத்திலே அவரை ஒப்புவிக்கின்றார். மகளே எஸ்தர், என்னங்க? நீ ஒரு யூத பெண் என்பதையும் உன் குலத்தையும் உன் பூர்வத்தையும் நீ ஒரு அடிமை என்பதையும் யாருக்கும் சொல்லிவிடாதே என்று கலைத்தார். சரி சரி. முருங்கைக்காய்க்கு கீழ்ப்படுகிற பிள்ளையாக எஸ்தர் மிகவும் நல்ல பிள்ளையாக நடந்து வந்தாள். அப்படியானே? தம்பி, நீ ரொம்ப சந்தேகம் கேட்ட இல்லையா? கீழ்ப்படுகிறன்னா என்னன்னு சொல்லுவாங்க. படிக்கட்டுல கீழே இருந்து மேல ஏறி போறது மேல்படி, மேல இருந்து கீழே இறங்கி வர்றது கீழ்படி. அவ்வளவுதான். அப்படியான தம்பி, நம்மளோட வீட்டுல அப்பா அம்மா சத்திரம் வந்த பாஸ்டர், சண்டே கிளாஸ்ல சண்டே ஸ்கூல் டீச்சர், இன்னும் ஸ்கூல்ல போன டீச்சர், மொத்தத்துல நம்ம வேலை செய்யற இடங்கள்ல நம்மளோட அதிகாரத்தில் இருப்பவங்க யாரும் என்ன சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிக்க நடக்கிறது. அது அப்படியே கேட்கறதா கீழ்ப்படிக்கிறது. புரிஞ்சா? அப்படின்னா எழுதுனா எழுதணும், இருந்தா வாயை மூடுனா வாயை மூடு.